தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை என் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் கேட்டுக்கோங்க. இதை நான் கோஆபரேஷனாக தான் நம்ம எதிர்க்கணும். இதுதான் ஒரே வழி. ஏன்னா இதை நம்ம எதிர்க்கல அப்படின்னா நம்ம இனத்தை இழக்கிறோம். ஓரிரு மாதங்களில் நம் இனத்தை நாம் இழக்கிறோம். நம்மளுடைய ஒட்டுமொத்த உரிமையும் இந்த மண்ணில் நாம் இழக்கிறோம். இது ஒரு இருக்கிறதுலேயே இதுவரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த செயல் திட்டங்களிலேயே சைனைடுக்கு ஈக்குவலான ஒரு பாய்சனஸ் ஆன, ஏன்னா வித்தின் செகண்ட்ஸ், வித்தின் மந்த்ஸ் நம்மளுடைய இன உரிமையை முழுமையாக இழக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் இந்த SIR. நில உரிமை எல்லா உரிமையும் போயிடும் நமக்கு. ஏன்னா அவன் வாக்காளராக வரான். இதுக்குத்தான் தலவாட அடிச்சுக்கிட்டோம். உங்க மொழியில சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தாண்டா சொன்னோம், இன்னலைன் பர்மிட்டை கொண்டு வாங்கடான்னு இதுக்கு தாண்டா தலவாட அடிச்சுக்கிட்டோம். இதுக்கு தான் அடிச்சுக்கிட்டோம். எவ்வளவு சொன்னோம், வட இந்தியர்களோட வருகை நமக்கு எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கும்னு. இன்னலைன் பர்மிட் கொண்டு வா. அப்ப இன்னலைன் பர்மிட் கொண்டு வந்தா அவங்க இங்க ரெசிடென்ட்ஸ் கிடையாது, இங்க விசிட்டர்ஸ். வேலைக்கு வராங்க, வேலை பார்த்துட்டு போயிருவாங்க. நீ இன்னலைன் பர்மிட்டை கொண்டு வராம தாமதப்படுத்தி இன்னைக்கு எங்க வந்து நின்று இருக்கு? இன்னைக்கு அவங்க குடிமக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள். வித்தின் மந்த்ஸ் எப்படி தடுக்க முடியும்? வேற வழியே இல்ல. ஒட்டுமொத்த தமிழனும் ரோட்டுக்கு வந்து கதறி அழுதா மட்டும்தான் இதுல இருந்து நமக்கு விடிவு. அவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூ இந்த SIR. ஒட்டுமொத்த தமிழ் இயக்கங்களும், தமிழ் தேசிய இயக்கங்களும், திராவிட இயக்கங்களும், மாநில சுயாட்சி பேசக்கூடிய இயக்கங்களும், தமிழர் உரிமை, மண் உரிமை பேசக்கூடிய இயக்கங்களும், கம்யூனிச இயக்கங்களும், இடதுசாரி இயக்கங்களும், இயற்கை வள ஆர்வலர்களும், இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும் நினைப்பவர்களும், தமிழ் ஆன்மீகத்தை காக்கணும் நினைப்பவர்களும், அத்தனை பேரும் இந்த SIRக்கு எதிராக ஓர் அணியில் திரண்டால் ஒழிய இந்த விஷத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. இது ஒரு சைனைட் மாதிரி. இது ஒன்ஸ் இந்த கணக்கெடுப்பு நடந்துருச்சு அப்படின்னா 1 கோடிக்கும் மேல் வட இந்தியர்கள் மண்ணின் மைந்தர்களாக மாற்றப்படுவார்கள். வித்தின் மந்த்ஸ் இட் வில் பி லைக் தட். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, தலையிலா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ் தேசிய சிந்தனையோ, தமிழர் உரிமையோ, மாநில உரிமையோ, தமிழ் மொழி உரிமையோ எதுவுமே இங்க சாத்தியப்படாது. தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பீகாரிகள் எங்களுக்கு ஹிந்தி மொழியில் கல்வி கற்க வேண்டும், தமிழக அரசு பள்ளிகளில் ஹிந்தி வேண்டும் போராட ஆரம்பிப்பான். போராடுறதுக்கான அத்தனை உரிமை அவனுக்கு இருக்கும். காரணம் அவன் வாக்காளர். அவன் வாக்குகள் நமக்கு வேணும்னா அவன் சொல்றதை கேட்கணும். யாரு? திமுக கேட்கும். அதிமுக இப்பவே நீங்க டேபிள் கடியில தான் இருக்கீங்க, டேபிள் கடியே இருப்பீங்க, குழி தோண்டி புதைக்கப்படுவீங்க. அவ்வளவுதான். டேபிள் கடியிலே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இவரோட பெருவர்கள் எப்படி இருக்கு, அவரோட பெருவர்கள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அலைய வேண்டியதான். நிமிர்ந்து நிக்க முடியாது.